இருந்ததா? காலத்துல போய் பிரயாணத்தை பத்தி கேளு. அது இருக்கட்டும், ஒழுங்கா பரிச்சை எழுதுனியா? ஓ என்ன ஓ அவருக்கு செய்யப்படுறா? ஏமா ராதா எங்க? வழி 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 விடுங்க, வழி விடுங்க, வழி விடுங்க. இதெல்லாம் என்ன ராதா? திஷ்டி கழிக்க வேண்டாம். எதுக்கு? நீ பெரிய வெற்றி தேவதையாச்சே, அப்பா அம்மாவை அலைய விடாம நீயே ஒருத்தர் தேர்ந்தெடுத்துட்டல, அதுக்கு. வணக்கம் 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 வணக்கம். வாங்க 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 வாங்க, உட்காருங்க உட்காருங்க. எல்லாம் மொத்தமா சேர்ந்து வந்திருக்கிறீங்க. சுவாமி மலையில உங்களை கொண்டு கந்த புராண சொற்பொழிவு நடத்த முடிவு பண்ணிருக்கோம். முருகா முருகா, அதுக்கு ஒரு தேதியை சொன்னீங்கன்னா. அதுல பாருங்க, 3 மாசத்துக்கு என்னால மூச்சே விட முடியும். ஐயோ, நாளைக்கு கொடைக்கானல், நாளானைக்கு குற்றாலம். அங்க போய் சும்மாவா இருக்கேன், குற்றால புறவஞ்சிய பத்தி பேசுறேன். 8ஆம் தேதி திருச்சிக்கு வர்றேன், ஜாதி ஒழிப்பு மகாநாடு. அதுல எம்மதமும் சம்மதம் தாங்க வற்புறுத்துறேன். 10ஆம் தேதி பரமக்குடி கலப்பு திருமணம். தரவதாங்க தபல வந்து பாக்குறோம். அடிக்கடி வாங்க, பாருங்க, போங்க. முருகா ஞான வண்டிதான் ரொம்ப ஜோதிக்கிறீங்களா? எஜமா வணக்கம் 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 வணக்கம். எஜமா எட்டி எட்டி எட்டி. எஜமா, நீங்களா என்ன கை தூக்கி வரணும். அதுதான் நடக்காது. நீயே கைய ஊனி ஏந்திரி. என்ன விஷயம்? எஜமா, இதுதான் என் தங்கச்சி, பேரு கண்மணி. கண்ணே இல்லாதவளுக்கு பேரு கண்மணி. விஷயத்தை சொல்லு, வேலை நிறைய இருக்கு. ஒரு குருடா இருந்தாலும் பரவாயில்லன்னு இறக்கப்பட்டு இதை கட்டிக்கிறேன்னு சொல்றான் ஒரு புண்ணியவான். கல்யாண செலவுக்கு அவ்வளவுதானே? ஆமாங்க. உங்க வீட்டுல நான் இவ்வளவு காலமா தோட்டக்காரனா இருக்கிறத நினைச்சு ஏதாவது உதவி செஞ்சீங்கன்னா. காலம் பூரா என்ன மறக்க மாட்டேன். ஆமாங்க, ஒரு 2000 போதுங்க. 2000 போதுமா? சரிடா ஜம்பு. அப்போ நான் வாக்கு கொடுத்து தேதியை நிச்சயம் பண்ணிருக்கீங்களா? தங்கச்சி ஐயாவை கொண்டு வரேஜமா. 2000 என்ன சுலபமா கேட்டுட்டான். பிச்சை எடுக்கிறது கூட விலையேறி போச்சு. குருடிக்கு வேற கொடுத்தான். லட்சுமி லட்சுமி என்னங்க? போக முதல்ல கோமியத்தை எடுத்து கொண்டாந்து இதெல்லாம் தொழில் எதுக்குங்க? வாகன படியேறி வந்துட்டான். யாருங்க? நம்ம தோட்டக்கார ஜம்பு. ஓஹோ, ஜாதி பேதம் இல்லன்னு நீங்க செய்யற பிரசங்கத்தை கேட்டுட்டான் போல இருக்கு. கேட்டா என்ன? பகவான் எதுக்காக 2 காதை நேருக்கு நேரா படைச்சான். இதுல வாங்கி இதுல விட. அண்ணா, அம்மா. ஜம்பு, நீ சொன்ன காரியம் என்னாச்சு? ஜெயந்தாமா, லட்சுமியோட வந்திருக்கிறேன். இத பாருமா, நான் கொண்டு வந்திருக்கேன் லட்சுமி. அண்ணா அண்ணா, என்னால உனக்கு ரொம்ப சிரமம். பைத்தியம், இதுல என்னமா சிரமம் இருக்கு? உன் சந்தோஷத்துக்காக நான் என் உயிரையே கொடுக்க தயாரா இருக்கிறேன். கண்மணி, உன்னுடைய கல்யாணம் எப்படி சீரும் சிறப்புமா நடக்க போகுதுன்னு பாரு. எல்லாம் நம்ம கண்மணியோட அதிர்ஷ்டம்ப்பா. ஆமாமா, என் தங்கச்சுடைய அதிர்ஷ்டமும் என் ஆத்திரமும் சேர்ந்துதான் இந்த 2000 தேடி கொடுத்திருக்கு. அம்மா, நான் போய் பாக்கி வேலைகளை பாக்குறேன். விருந்தாளிங்க வர்ற நேரமாச்சு. இதோ வந்தாச்சு. வாங்க ஜம்பு, உன்னை நான் கைது செய்ய வந்திருக்கேன். நான் என்ன குத்து செஞ்சேன்? என்ன கேட்காத, கையில் இருக்கிற கரன்சி நோட்டை கேளு. ஐயோ, இது எங்க முதலாளி கொடுத்ததுங்க. அவரே கொடுத்திருந்தா நீ திருந்தான்னு ஏண்டா அவரே ரிப்போர்ட் பண்றாரு? நான் திருந்தேனா? எஜமா, என் தங்கச்சி கல்யாணத்துக்காக முதலாளிக்காக கூப்பிட்டு கொடுத்தாரு. சத்தியமா சொல்றேன், நான் திருடுறேன். என்னடா நடிக்கிற? நீயே சொல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னால உன் ஆத்திரம் தான் பணத்தை தேடி கொடுத்தது. கண்மணி, கவலை இல்லாம இருக்கிறதுக்கா என்ன இங்க அழைச்சிட்டு வந்தீங்க. ஆனா எனக்கு என்னவோ மீனாவும் மறந்து சந்தோஷமா இருக்கிற மாதிரி தோணுது. கண்ணத்தோட குழந்தை கலவரப்பட போகுது. இல்லம்மா, கண்ல மணல் விழுந்துருச்சு, அதுதான். டேய், குழந்தை எடுத்துட்டு போய் விளையாடு போ. போய் விளையாடு போமா. காதலி பேர் பண்ணிக்கிறியா? காதலி பேரியா?
வேண்டாம்ப்பா. இவனை காப்பாத்துறதுக்கு இன்னொருத்த வரணும் போல இருக்கு. நானா இருந்தா அப்படியே லவக்கடு தூக்கிட்டு வந்து ஏண்டா நம்ம தான் கையால் ஆகாத இன்னொருத்த தீர்ந்து ஏன்டா குறை சொல்றீங்க? இந்த புத்தி நம்ம ரத்தத்தோட ஊறிடுச்சு, என்ன பண்றது? ராஜி, ஆமா லட்சுமி, அங்க என்னது ஒரே கூட்டம் சத்தம்? ஏன் அங்க என்ன கூட்டம்? ஒண்ணு இல்லைங்க, ஒரு குழந்தை தண்ணியில விழுந்துருச்சு. பாத்தியா, குழந்தை தண்ணியில விழுந்து சாதாரணமா சொல்லிட்டு போறான். நம்ம ராஜி எங்கீங்க? ஐயோ ராஜி, 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 நல்ல ஆளுங்க நீங்க. இப்படியா குழந்தைய அலட்சியமா விட்டுட்டு இருப்பாங்க? சார், குழந்தைய காப்பாத்துறதுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். சீக்கிரமா டாக்டர்கிட்ட கொண்டு போங்க. வா, டாக்டர்கிட்ட கொண்டு போ. நல்லா இருக்கு. குழந்தைய காப்பாத்தினவன் எங்கேயோ இருக்கான் பாவம். இவனுங்க எல்லாரும் பெருமையா பேசிக்கிறானுங்க, பீத்திக்கிறானுங்க. வருத்தப்பட்டு என்னங்க பண்றது? இதுதான் உலகம். குழந்தைக்கு எப்படி இருக்கு? டோன்ட் வரி மிஸ்டர் தர்மலிங்கம், குழந்தை சௌக்கியமா இருக்கு. போய் பாருங்க. முருகா, இப்ப தாங்க என் மனசு புழுந்தது. எங்க ராஜையும் நம்மள மோசம் பண்ணிடுவானு பயந்துட்டேன். அக்கா, என்ன கடையில இருந்து ஒரு மாமா காப்பாத்தினாரு, அவர் எங்க? நீங்க செஞ்ச உதவியை நான் மறக்கவே முடியாது. இந்தாங்க பிளாங்க் செக். எவ்வளவு வேணாலும் ஃபில் பண்ணி. நோ நோ, சிகிச்சைக்கான ஃபீஸ் மட்டும் கொடுத்தா போதும். அதிகமா ஏதாவது கொடுக்கணும் விரும்பினா அதை ரெட் கிராஸ்க்கு நன்கொடையா கொடுத்துடுங்க. ஓஹோ. டாக்டர், ராஜியை வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போகலாமா? ஓஎஸ், தாராளம். டாக்டர் சார், உங்களை பாராட்டி நான் நடத்த போற விருந்துல நீங்க அவசியம் கலந்துக்கணும். விருந்தா? அப்படி நான் என்ன சாதிச்சிட்டேன்? அப்படி எல்லாம் சொல்லப்படாது, எல்லாம் எங்க திருப்திக்காக. ஆல் ரைட். ஏமா இப்படி சிரிக்கிற? இந்த உலகத்தை நினைச்ச சிரிப்பா வருதப்பா. அப்படி என்ன காணாத கண்டுட்ட? உதவி செய்தவன் எங்கேயோ இருக்கான். நீங்க யாரையும் புடிச்சிட்டு வந்து ஊர்வலம் நடத்த போறீங்க. டாக்டருக்கு பாராட்டு விழா நடத்துறது உனக்கு பிடிக்கல, அவ்வளவுதானே? நடத்துங்க. அதே சமயத்துல காப்பாத்தின புண்ணியவானையும் கண்டுபிடிக்க முயற்சி செய்யுங்க. வார்த்தையிலாவது நன்றியை சொல்லுவோம். யாரு? யாரு? ஓஹோ, உனக்கு பார்வை கூட இல்லையா? ஒரு வயசு பொண்ணு தனியா இருக்கிறதே டேர், அதுல இது வேறையா? பாட்டிய பாருங்களேன். என்னத்த பாக்குறது, இன்னும் தூக்க வேண்டியதுதான். அதாவது உங்க பாட்டி செத்து போயிட்டாங்க. ஐயோ பாட்டி, பாட்டி. பாரு, மனுஷன் என்னைக்கு பிச்சை எடுக்கிறதுன்னு கை நீட்டினானோ அந்த செத்தான். பாட்டி. ஏன் அழுவுற நீ அனாவசியமா? பாட்டி. ஐயோ செத்துட்டாங்களேன்னு அழுவுற காலம் முன்ன, ஆகா செத்துட்டாங்களே அப்படின்னு சந்தோஷப்படுற பாட்டி. இந்தா சீக்கிரம் எழுந்துரு, அந்த லாரி திரும்பி வந்துட போகுது. பாட்டிய விட்டுட்டு நான் வர மாட்டேன். பாட்டி யார் விட்டுட்டு வர சொன்னா? எங்க கொண்டு போய் சேர்க்கணும் அதை சேர்த்துருவோம். எழுந்துரு. பாட்டி, பாட்டி, பாட்டி எங்க கொண்டு போய் விட்டுட்டீங்க? எல்லாம் கொண்டு போய் விட வேண்டிய இடத்துல தான். பாரு, உங்க பாட்டி உயிரோடு இருக்கும்போது ஒரு அடி நிலம் கூட சொந்தமா கிடையாது. இப்ப 8 அடி நிலத்துக்கு அடடே, பாட்டி நிலம் வாங்கிடுச்சா? ரிஜிஸ்டர் வேற பண்ணிருக்கு. அந்த நிலத்துக்கு காவல் கூட ஆளு இருக்கு. அது இருக்கட்டும். என் பொண்ணு? அடடே, என் பேர் பொண்ணு இல்ல, ராதா. உங்க பேரு? ராதா. ராதா என்ன இருக்குது? ஐயோப்பா, குழந்தை மதம் படைச்ச நீ எப்படி இந்த பயங்கரமான உலகத்தை தனியா வாழ போற? தனியாவா? எனக்கு அண்ணன் இருக்காரு. அப்படியா? ரொம்ப நல்லதா போச்சு. உன்ன உங்க அண்ணன் கிட்ட கொண்டு போய் சேர்த்துறேன். வா. வெறும் கையோட வா, சம்பாதிச்சு காசு கொண்டு போனோம். எங்கிட்ட இது எங்கிட்ட இருக்கு காசு? என்ன ஒண்ணு ஆளா வந்துக்கிற? ஏதாவது வேலை கிடைக்குதான்னு பார்த்து சம்பாதிச்சு போனா தரேன். வேணாம் வேணாம், நீங்க என்ன விட்டுட்டு போயிட்டு எனக்கு பயமா இருக்கும். நீங்க பாட்டி மாதிரி 6 மணி வாசிச்சுட்டு நீங்க பாடுங்க, நான் ஆடுற நிறைய காசு கிடைக்கும். ஆயே இதெல்லாம் வராதுமா. நான் பணம் கொண்டு போல நான் அண்ணா என்ன அடிப்பாரு.
என்னது? ஆமா, அண்ணா அடிப்பாரு, வலிக்கும். என்னது வம்பா போச்சு? உங்களுக்கு பாட தெரியுமா தெரியாதா? இனிமே அப்படி தெரியாதுன்னு சொல்றது. இந்த பாரு, பாடினாத்தான் சோறுன்னு ஒரு சட்டம் வரட்டும். காளை மாடு கூட கச்சேரி வைக்கும். நீங்க என்ன சொல்றீங்க? உன் கூட சேர்ந்து பாடுறேன். இந்தா. அடே எங்க அப்பா, எவ்வளவு காத்து! பார்வைக்கு காசுதான். ஆனா அந்த ஒவ்வொரு காசுலயும் ஒளிஞ்சிருக்கிற உணர்ச்சி இருக்கு. ஏன் அப்படி? எனக்கு ஒண்ணும் புரியலையே. உனக்கு புரியாம இருக்கிறதே நல்லது. கண் இருக்கிற என்னை விட கண் இல்லாத நீ பாக்கியம் செஞ்சோம். ஏன்? சில கன்றாவிகளை பார்க்கக்கூடிய துர்பாகியம் உனக்கு இல்ல பாரு. நீங்களும் பாக்காதீங்க. சரி சரி, வா அண்ணன் கிட்ட போலாம். வாங்க போலாம். ஆமா, வழி யாருக்கு தெரியும் இப்போ? எனக்கு தெரியும், நான் சொல்றேன். அடடே, யாருக்கு யார் தோணேன்னு தெரியலையே. இப்ப எங்க வந்து நிக்கிறோம்? முச்சந்தியில நிக்கிறோம். முச்சந்தியா? அப்போ இங்க ஒரு கை காட்டி மரம் இருக்கணுமே. இருக்கு. இருக்கா? அதுல குற்றான் போட்டிருக்கா பாருங்க. போட்டிருக்க. எந்த பக்கம்? இந்த பக்கம். அப்ப இந்த பக்கம் தான் போகணும். போங்க. வாழ்க்கை பயணம் ரொம்ப நீண்டதுன்னு சொன்னானே, ஒரு பொம்பளையோட நடந்து பார்த்தான் சொல்லு. ஆமா. இது? வா. சாதா சாதா. சாதா அதுதான் கூப்பிடாது. என் பேர் தியாகு. ஒரு நாளைக்கு ஒரு பேர் வச்சுக்கீங்களா? கிண்டலா பண்ற? உண்மையாவே என் பேர் தியாகு தான். தியாகு, இப்ப நாம எங்க இருக்கோம்? கரை மார்க்கம் முடிஞ்சாச்சு, தண்ணி மார்க்கம் ஆரம்பம் தான். அப்பாடா, வந்துட்டா. தண்ணி தான் உங்க வீடா? அப்ப நீ என்ன ஜலமோகனியா? இங்க ஒரு வேப்ப மரம் இருக்கணுமே. இருக்கு, அதுல இலை கூட. அப்ப இந்த ஆத்துல இறங்கி அக்கறை சேர்ந்துட்டா நம்ம வீடு கிடைச்சிடும். அக்கறை சேர்ந்தா? பயப்படாதீங்க, முழங்கால் தண்ணி தான் இருக்கும். வாங்க. தண்ணி எந்த பக்கம்? இப்படி இருக்கு பின்னால. நேரம் இரு, நான் வர இரு. ஐயா, தில்லுன்னு இருக்கு தண்ணி. யாகோ, நீங்களும் சீக்கிரம் வாங்க. ஐயோ, சரிதான். இதான் முழங்கால் அளவு தண்ணியா? நான் நினைச்ச ஆறு வேற. அதுக்கு தண்ணியில மொழிதான் தெரிஞ்சுக்கணுமா? ரகு, காசு எங்க? எல்லாம் இருக்கு. எங்க காசு கொண்டு போனா அண்ணா அடிப்பாரு. பாரு, நீ எனக்கு ஒழுங்கா வழிகாட்ட மாட்ட. நான் உன்னை கொண்டு போய் போலீஸ் ஒப்படைச்சிடுறேன். ஐயோ, போலீஸ் ஸ்டேஷனுக்கா? நான் வர மாட்டேன். இந்த தண்ணிக்குள்ளேயே வந்து நான் செத்து போயிடுவேன். இதை காப்பாத்துறதுக்கு போலீஸ் இருக்கு. நீ போலீஸை பார்த்தா உயிரை விடுறேங்கிறீங்க. பிச்சைக்காரங்களை பார்த்தா போலீஸ்காரங்க புடிச்சு போய் ஜெயில போட்டுருவாங்களா? அண்ணன் சொன்னாரா? அனுபவம் போல இருக்கு. சரி சரி, நான் கொண்டு போய் எப்படியாவது உங்க அண்ணன் சேர்த்துறேன். சரி. வா வா. அம்மா வா. கலை தோட்டியா? எனக்கு தெரியாது, தொட்டி விடுங்க. என்னது? எனக்கு தெரியாது. அது சரி. என்னடா வம்பா போச்சு? அடடே, நல்லா தோட்டுறீங்களே. பழக்கமானு கேக்குறியா? எந்த பொண்ணுடா தண்ணீரை விழுன்னு காத்திருந்து கரையில தூக்கி போட்டு தலையை ஓட்டுறதான் என் வேலை. ஓஹோ, நல்ல வேலை. நல்ல வேலை. சிக்கல் சிக்கல். எங்க உனக்கு ஏது சிக்கல்? நான்ல சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கேன் இப்போ. எங்க சாம்பிராணி? ஓஹோ, உங்க அண்ணனை கேக்குறியா? யாருக்கு தெரியும் எங்க இருக்காருன்னு? ஈர தலையோட இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? அடடே, இது கூட உனக்கு தெரியுதே? அப்படின்னு எங்க பாட்டி சொல்லுவாங்க. நல்ல வேலை. தூப தீப நைவேத்தியங்கள் எங்கேன்னு கேட்காம போனிய. எங்க பாட்டி சொல்றாங்கன்னு. என்னடா இது? இதை விட லட்சணமா குருக்களா ஒரு கோயில்ல வேலை செய்யலாம். போ. பேசாதீங்க. அதிகாரம் வேறையா? இந்த பாவாடைய. என்னது? பாவாடையில பாவாடை. அதே புழிஞ்சி காய வைங்க. கடவுளே, இந்த உத்தியோகம் வேறையா? ஆமா, இந்த பாவாடை
பாவாடைய காய வைக்க போறீங்களா இல்ல நான் அழட்டுமா? அழ வேண்டியவன் நாமா. வம்பா போடு. பாரு, துணியை புழிஞ்சு காய போட்டா துணிஞ்சவன் எவனா தூக்கிட்டு போயிடுவான். தூக்கிட்டு போட்டுமே. அப்புறம் நீ எதை கட்டிக்குவ? இந்த வேட்டியை கட்டிக்குவேன். ஐயோ, என் மானம் கிலோ கணக்குல போகுது. புள்ளுறதே. உங்க கைய கொடுங்க. அலையே கொடுத்தாச்சு. இந்தா கையென்ன எதுக்கு? தேச்சி என் கண்ணத்துல வச்சுக்க. ஏன் சுடும்? ஐயோ, நான் முதல்ல சூடு பட்ட போனோமா? வேண்டாம். பாட்டியா இருந்தா நான் சொன்னபடி கேப்பா. இப்ப நான் சொல்றத கொஞ்சம் கேள. இந்த பாரு, துணியை காய போட்டுட்டு உட்காந்துட்டு நான் போய் வயிற்றுக்கு ஏதாவது கிடைக்குதான்னு பாக்குறேன். வா பாத்து. படி. இங்க இருந்துக்க, நான் போய் பலகாரம் வாங்கிட்டு வரேன். இந்த துணிங்க காய போட்டுக்க. கீழே இறங்கி வரக்கூடாது. ஆமா, நான் வர்ற வரைக்கும். ஐயா, சூடா என்ன இருக்கு? சூடா இட்லி, வடை, உப்புமா. என்னப்பா அது? வலிப்பு, காக்கா வலிப்பு. இப்ப எப்படி இருக்கு? உன்னை தொட்ட உன்ன பஞ்சா பறந்து போச்சு. நீ யாரு? இழுப்பு ஏகாம்பரத்துடைய மகன், வலிப்பு மாணிக்கம். நல்ல சுகாதாரமான பரம்பரை. ஆமா, இது அடிக்கடி வர எப்படி? தேவைப்படும் போது வரும். அப்படின்னா காசு இல்லைங்கும் போது காக்கா வலிப்பு, கஞ்சி வேணுங்கும் போது காய்ச்சல், இப்படி பலது. அது இருக்கட்டும், என் பாக்கெட்ல இருந்து எடுத்தியா அந்த பைய கொடு. ஏய், கண்டுபிடிச்சிட்டே கோச்சிக்கூடாது. அவ்விடத்திலையும் தொழில் இதுதானா? சார், சிஐடி. கும்பிட போனது குறுக்கு வந்த மாதிரி வந்திருக்கீங்களா சார்? ரொம்ப சந்தோஷம் சார். சார், உங்களுக்கு கும்பிடுறேன் சார். கொண்டாப்பா, கொண்டா. ஏய், நான் தள்ளி உட்காரு. சார், உங்களுக்கே நான் என் கைவரிசையை காணப்படா சார். ஏன் 4 இட்லி, 2 வடை, 2 உப்புமா பேக் பண்ணு. வேண்டாங்க, ஒரு டீ போதும். எனக்கப்பா அது? சரி, சரி, போலாங்க போலாங்க. எங்க? ஜெயிலுக்கு சார். நம்ம ஊர் ஜெயில் தண்ணி குடிச்சு ரொம்ப நாளாச்சு சார். ஏய், மத்த ஊர் ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தியா? ஐயோ, நான் பார்க்காத ஜெயிலே கிடையாது. இனிமே ஏதாவது புதுசா ஜெயில் கட்டி கிரகப்பிரவேசம் பண்ண வேண்டியதான். புறப்படலாம் சார், புறப்படலாம் சார். ஐயோ, இது என்னதில்லை இவங்களது. புறப்படலாம் சார். ஆமா, உனக்கு என்ன வயசு? போடுங்களேன், கணக்கு போடுங்களேன். வேலூர் ஜெயில 7 வருஷம், அப்புறம் கோயம்புத்தூர்ல ஒரு 5 வருஷம், திருச்சியில 3, மதுரையில ஒரு 6, அப்புறம் சொச்ச சொச்சமா ஒரு 6-7 வருஷம். அப்போ நீ பிறந்ததுதான் வெளியே, வளர்ந்ததெல்லாம் ஜெயிலுக்குள்ளையா? பிறந்ததும் ஜெயில தான். அது எப்படி? நான் வயிற்றுல இருக்கும் போதே எங்க அம்மா வேலூர் ஜெயிலுக்கு வந்துட்டாங்க. அது சரி. அப்போ உங்க அப்பா சைதாப்பேட்டை சப் ஜெயிலு. இன்னும் அங்கதான் இருக்காரா? இல்லையே, ஹார்ட் ஃபெயிலியர்ல போயிட்டாரு. சீக்கிரம் அவருக்கு விடுதலை. நாங்க அதிர்ச்சியில் ஆல் அவுட். ஏய், நீயாவது கொஞ்சம் ஒழுங்கா இரு. இதெல்லாம் செய்யாது. என் லட்சியம் மாத்திரம் நிறைவேறிடுச்சுன்னா உனக்கு கூட ஒரு லட்சியமா? நல்ல சீசன் டைமா பார்த்து ஒரு 6 மாசம் குழு குழுன்னு என்ன பெங்களூர் ஜெயில போட்டாங்கன்னா சரி சார், அதுக்கு ஏற்பாடு பண்ணுது சார். நான் சிஐடி இல்ல. ஐயா, ஐயோ ஐயோ ஐயோ. சொல்றது கேளு. இந்த மாதிரி திருட்டு தொழில் செய்யறது உனக்கே கெட்டதுன்னு தெரியல? எனக்கு தெரியுது, என் கையுக்கு தெரியலையே. பாக்கெட்ட கண்டா போதும், பரபரன்னு பறந்து பாக்கெட். ஆள் இல்லாத இறந்து போய் தங்கறது. ஐயோ, அது என் பாக்கெட்டே அடிக்கிறேன். இந்த கழுதைக்கு இது தெரியவே தெரியாது. திரும்ப போறது. சரி, அப்போ வாயால திருத்த முடியாத உடனே கையால தான் திருத்தணும். கைய முறிக்காம விடாது. கால் வலிக்குது. இனிமே என்னால நடக்க முடியாது. பசி வேற. எது சாப்பிடலாம்? இந்த துணியை போடுறா, போக்கலாம். சீக்கிரம் போடுங்க. ஓகே ஓகே. அங்கடா பார்த்து பார்த்துமா. ஊட்டி விடுங்க. என்னது? என் பாட்டி தான் தினம் எனக்கு ஊட்டி விடும். உன் பாட்டி செஞ்ச டியூட்டி எல்லாரும் செய்ய முடியுமா? பின்ன என் கூட ஏன் வந்தீங்க? அப்படி கேளு, வெக்கம் வர்ற மாதிரி கேளு. எனக்கு இதுவும் வேணும், இன்னும் வேணும். இப்ப ஊட்டி விட போறீங்களா இல்லையா? பாட்டி பாரு, என்ன வேண்டாம், 2 அடி அடிதான். இந்த அளவு பிசினஸ் எல்லாம் வேண்டாம். அப்ப ஊட்டி விடுங்க. இந்த பாரு, வடை, இட்லி, உப்புமா இருக்கு. உனக்கு என்ன வேணும்? அவ்வளவு வேணும். அப்ப எனக்கு நீங்களே சாப்பிட்டு வந்திருப்பீங்களா? எங்க பாட்டி அப்படிதான். முதல்ல அது சாப்பிட்டுட்டு அப்புறம் எனக்கு கொடுக்கும். அப்படியா? அப்ப நான் சாப்பிட்டுட்டு மிச்சம் தான் தர்றேன். ஆஹா,
பாட்டி ஐயோ ஐயோ பாட்டி. இருமா, நான் விளையாட்டு சொன்னேன் இந்தா. நல்லா இருக்கு. சாப்பிடு சிக்கன் சாப்பிடு, நமக்கு என்ன நீங்களும் கொடுங்க. அப்பா தூக்கம் வருது. இருமா, விரிக்க வேண்டாமா? இந்தா படு. அங்கதான் இப்படி இப்படி. உங்க மடி எங்க? ஏன் படுத்துக்கிறதுக்கு. பெரிய டேஞ்சரான பொண்ணா இருக்கிய. படுத்தா என்ன? உனக்கு எப்படி சொல்லி விளங்க வைக்கிறதுன்னு தெரியலையே. நான் எங்க பாட்டி மடியில தான் படுத்துக்குவேன், எங்க பாட்டி மடியில தான் தூங்குவேன். அது என்ன மடியா மாடியா? என்னமோ எனக்கு தெரியாது. பாட்டி என்ன ஏன் இவர்கிட்ட விட்டுட்டு போயிட்டேன். பாட்டி வேண்டாம், நீ ஸ்டார்ட் பண்ணாத. படு. எங்க? இங்கதான். இந்த உலக ஆரவாரத்துக்கு இடையில ஒரு குழந்தையால மட்டும்தான் அமைதியா தூங்கும். பாட்டி என்னை விட்டுட்டு எங்கேயும் போயிடாங்க. எங்க போறது? ஐயோ அம்மா. எழுந்துரு. விடிஞ்சு போச்சா? விடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. எழுந்துரு. பாட்டி பாட்டி எங்க? பரலோகத்துல பார்ட்டிங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய பார்ட்டி ஆரம்பிச்சிருக்காங்களாம். அதுக்கு தலைமை வைக்க போயிருக்காங்க. எப்ப வரும்? நீ பார்ட்டி ஆகிறதுக்குள்ள வந்துருவாங்க. எழுந்துருமா. பல்லு தேய்ச்சி விடுங்க. என்னது? பல்லு தேய்ச்சி விடுங்க. இதுவும் உங்க பார்ட்டி டியூட்டியா? எனக்கு வேணும். அம்மா பேட்டி, இன்னும் பாட்டி என்னென்ன வேலை செய்வாங்கன்னு சொல்லி சொல்ல ஒரே மூச்சுல. பல்லு தேய்ச்சி விடுவாங்க, தலைவாரி விடுவாங்க, ஜடை போடுவாங்க, பொட்டு வைப்பாங்க, பூ வைப்பாங்க. ஆமா, இவ்வளவு அவங்க செஞ்சாங்களே, நீ என்னதான் செஞ்ச? ஐயோ பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிய. ஏமா இதையும் அந்த பாட்டியே செய்ய சொல்றது தானே? இப்ப எனக்கு பல்லு தேய்ச்சி விடுறீங்களா இல்லையா பாட்டி? வேண்டாம், அழாத. இரு, வா வா. பாத்து பாத்துமா, படி படி. பாத்து பாத்து. இந்த அப்படியே வா. இரு இரு இரு. அப்படியே அப்படியே உட்கார் உட்கார். ஏன்? இப்போ கொஞ்சம் அப்படியே உட்காரு. இப்ப நான் அழகா இருக்கேன் இல்லையா? அதுதான் உனக்கு எவனா இருக்கு. சரி, ஒரு பாட்டு பாடுங்க. பாட்டா? நானா? என்னது? எங்க பாட்டி தலைவாரி முடிக்கிற வரைக்கும் பாட்டு பாடுவாங்க. அது சரி. அப்ப அது ஆர்டினரி பாட்டி இல்ல, பாகவதர் பாட்டி போடுறது. பாடுங்களேன். நேரம் தான். இரு, ஏதாவது பாடுறேன். வெரி வெரி ஜாய்ஃபுல் ஹாப்பி டே, திஸ் இஸ் ரியலி டுடே. We will fully pray to the Almighty, may show her generosity. அவ்வளவுதான். உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா? இங்கிலீஷ் தெரியுமா ராதா உனக்கு? ஏதோ கனவு போல. இல்ல இல்ல, இவ்வளவு அழகா பேசணும்னா நீ கண்டிப்பா படித்த பண்ணப்பா இருக்கணும். நீ படிச்சிருக்கியா? படிச்சு கொடுத்தாரு. நிழல் போல தெரியுது, தெளிவா புரியுது. நீ மைண்ட ஸ்டெடியா வச்சுட்டு அப்பா அம்மா யாரு? யாரும் உங்க அப்பா அம்மா? ஏன் ஞாபகப்படுத்து பாரு. சொல்லு ராதா, சொல்லு. நல்லா நல்லா அப்படிதான் நல்லா யோசனை பண்ணு. எனக்கு ஒண்ணும் புரியல.